அந்த ஒரு விக்டிம் 2-3 பொண்ணுங்க பேர் சொல்லுது. அந்த 2-3 விசாரிக்கும் போது அது ஒரு 4 சொல்லுது, 8, 16, 36 போயிட்டே இருக்கு. எங்க திரும்பினாலும் நியூஸ். அதுவும் எப்படின்னா மைனர் பெண்களோட நியூஸ். ஒரு பர்டிகுலர் அந்த மசாஜ் ஏரியா மட்டும் ஆனா ஏதோ வினோதமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ நடக்குது. அவனை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. வெறும் ப்ராஸ்டியூஷன் தான் நடத்துறேன்னு சொல்லி தான் கேஸ் போட்டுருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது, இந்த சமயத்துல இருந்து யூஎஸ் ஃபுல்லா தீ மாதிரி பரவுது. இது ரொம்ப சீரியஸ் ஆகணும்னு போலீஸ் வந்து FBI கொடுக்குறாங்க. கோர்ட்ல ஆனா என்ன பண்றாங்க, ஒரு சீக்ரெட் டீல் இவனோட லாயர் போடுறான். அவன் பேர் வந்து அகோஸ்டா. இந்த அகோஸ்டா லேட்டர் என்ன பண்றான், ட்ரம்ப் கவர்மெண்ட்ல லேபர் செக்ரட்டரியா பதவி ஏற்றுக்கிறான். எல்லா எவிடன்ஸும் FBI கிட்ட இருக்கு. இவனை FBI நினைச்சிருந்தா 15 வருஷம் உள்ள வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ட்ராப் பண்ணாங்க. ஒரு செட்டிங் வெறும் 18 மாசம் மட்டும் நீ வந்து உள்ள சென்டென்ஸ்டு யுவர் சென்டென்ஸோ சொல்றாங்க. இந்த சீக்ரெட் வந்து எக்ஸாமின் பண்றாங்க. இது என்ன சீக்ரெட்? அப்பதான் விக்டிம் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவன் ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த டைம்ல ஜட்ஜு. வணக்கம் சுரேந்தர். பார்ட் 1 நம்ம இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசும்போது நிறைய இப்போ வெளியாயிட்டு இருக்கிற அந்த டேப்ஸ், அதில் வரக்கூடிய ஆட்கள், செலிபிரிட்டிஸ், அது எப்படி அவங்க இணைஞ்சாங்க, எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள், அதில் இருக்கிற விக்டிம்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள், இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த எப்ஸ்டீன், எப்படி உருவானா அப்படின்ற அந்த பெரிய ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருந்தீங்க போன வீடியோவில். நிறைய உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்து கேட்கும்போது தான் எனக்கே நிறைய இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்துச்சு. கரெக்டாக ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் முடிக்கும் போது எந்த இடத்துல முடிச்சிங்க அப்படின்னா, அதாவது 2 சாதாரண போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃப்ளோரிடாலன்னு நினைக்கிறேன், 2 சாதாரண போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இவனுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அங்கே இருந்து தான் இந்த எக்ஸ்போஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் கதை அதோட முடிஞ்சிடல. இதுக்கு மேலே தான் இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தீங்க. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியுமா? அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தாங்க மெயின். அதில் யாருன்னா ஒருத்தர் பேர் மைக்கேல் ரைட்டரு, இன்னொருத்தர் பேர் வந்து ஜான் ரெக்கரி. இவங்களுக்கு தான் அந்த நியூஸ் வருது. ஃபோன் காலில் வந்துகிட்டே இருக்கு. இவங்க வந்து டவுட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு ஃபோன் கால். ஓகே, இதை சம்மந்தப்பட்டு யாரோ அந்த மாதிரி சின்ன பெண்களை வச்சு மசாஜ் கூப்பிட்டுட்டு அப்யூஸ் பண்ணி அனுப்புறான்னு இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இவங்க தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இதுக்கு போலீஸ். ஆமாம், இவன் பெரிய ஆள். இவங்க தனியாக அவனை சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க. இவன் எங்கே போகிறான், ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, யாரை கூப்பிட்டு வரான், என்ன பண்ணுறான், வீட்டுக்கு யார் வரா, எங்கே போகிறாங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து 2-3 பெண்கள் மாட்டியிருக்காங்க வீட்டிலேருந்து வெளில வரும்போது. அவங்க கிட்ட போய் கேட்கறது போலீஸ் வந்து, நீங்க ஏன் இங்க வந்துட்டு போறீங்கன்னு. அதுல வந்து கிளியரா கிலான் என்ன சொல்லியிருக்கு, வெளியில யாராவது கேட்டாங்கன்னா 18 வயசு மேலன்னு நீ சொல்லு. நீ வந்து சின்னன்னு சொல்லாத, சின்ன வயசு மைனர்னு சொல்லாத, வயசுல இப்ப நீ வந்து 18 அபோவ் நீ சொல்லு அப்படின்னு அது சொல்லியிருக்கு உள்ள முன்னாடி. ஆனா அந்த விக்டிம்ஸ்க்குலாம் டவுட், என்ன அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அதுல ஒரு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க வயசை. போலீஸ் விசாரிக்கும் போது அப்படி இந்த மாதிரி வயசு கம்மி தான், என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கலாம் வந்து அந்த போலீஸ் ஜான் ரெக்கரி, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் விசாரிக்கிறாரு என்னங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தங்க விக்டிம், எவ்வளோ விக்டிம் இருக்காங்க, செயின் லிங்க் மாதிரி அப்படி கனெக்ட் ஆகும். அந்த விக்டிம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பேசிட்டே இருக்கும் போது அவரால் முடியல, என்ன இது இப்படிலாம் பண்றானா அப்படின்னு. அதுதான் அவர் வந்து அந்த ஒரு விக்டிம் 2-3 பொண்ணுங்க பேர் சொல்லுது. அந்த 2-3 விசாரிக்கும் போது அது ஒரு 4 சொல்லுது, 8, 16, 36 போயிட்டே இருக்கு. விக்டிம்ஸ்க்கான வந்து கன்விக்ஷன் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, எல்லா உண்மையும் அவங்க சொல்றாங்க. எல்லா உண்மையும் சொல்றாங்க. என்ன சின்ன அக்யூரேட் டீடைல்ஸ் கூட சொல்றாங்க. இது உங்களுக்கு பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது நம்ம சைட்ல பண்ணியே ஆகணும்னு சொல்லி சர்ச் வாரண்ட் 2005ல வாங்குறாங்க. சர்ச் வாரண்ட் வந்து போலீஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுன்னு தெரியும். சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அவன் வீட்டை, அந்த பாம் பீச்சில் இருக்கிற அந்த வீட்டை போயிட்டு ரைட் பண்ணுறாங்க. என்னதான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸே வந்து பிரமிப்பா பார்க்குது, மிரண்டாங்க. யாரா நீ, என்னென்னமோ இருக்கு இந்த வீட்டில். நீங்க சொன்னீங்களா அந்த ஸ்டெப்ஸ்ல? ஆமா, அதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டாங்க. போலீஸ் வீடியோ ரெக்கார்ட்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து போட்டோஸ் இருக்குன்னு சொன்னேன். போலீஸ் வந்து வீடியோ ரெக்கார்டே எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நியூடு இமேஜஸ், அந்த வால்ஸ்ல. ஆமா, போலீஸோட ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்க திரும்பினாலும் நியூஸ். ஓகே,
எங்கே திரும்பினாலும், அதுவும் எப்படின்னா மைனர் பெண்களோட நூட்ஸ். ஓகே. சின்ன சின்ன சிறுமிகளோட ஃபோட்டோஸ் வேற என்னென்னமோ, அந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள். புரியுது. ஸ்டீம் ரூமு, மசாஜ் ரூமு, போலீஸ் ரைட் பண்ணி எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அவன் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரு, இதில் என்னன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு காணும், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் காணும், என்னென்னலாம் சிஸ்டம் ரிலேட்டடு ரெக்கார்டடா சிசிடிவி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான். அவனுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, உன்னை வந்து உன்னோட பர்டிகுலர் இந்த வீடை வந்து ரைட் பண்ண போறாங்க அப்படின்னு அவனுக்கு உள்ள இருந்தே இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அவன் தான் எங்க பாரு ஆள் வச்சிருக்கானே, அவன் ரொம்ப பெரிய ஆளு. ஆமா ஆமா, அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, வெறுமா ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் அந்த மசாஜ் ஏரியா மட்டும் ஆனா ஏதோ வினோதமா இருக்கு, ஓகே, கண்டிப்பா ஏதோ நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த போலீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அங்க முன்னாடி வேலை செஞ்சவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை அதுல வந்து ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி ஆல்ஃப்ரெடோன்னு அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, டேய் நீ அங்கே வேலை செஞ்சல, அங்கே என்னடா நடக்குது, நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்துட்டு போதா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து ஆமாங்க வந்துட்டு போகுது, அதுங்களாம் மைனரான்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாதுங்க இவன் சொல்றான், அது எனக்கு தெரியாது, அவர் ரொம்ப பெரிய ஆளு, இதை வந்து வெரி கான்ஃபிடென்ஷியல், இதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்றான் அந்த இடத்துல. ஆனா வந்துட்டு போறாங்கன்னு அவன் சொல்லிட்டான். தெரிஞ்சிருச்சு. இதை விசாரிச்சு இவ்வளோ எவிடன்ஸ் இந்த போலீஸ் கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, அரெஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆமா, இவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2005ல அவனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஓகே, 2005 2006 நடுப்புற அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பண்ணோன்னா பெஸ்ட் லாயர்ஸ் இன் யூஎஸ் அவன் வந்து அவனுக்காக பேசுறதுக்கு 5 பெஸ்ட்னா பெஸ்ட், எவ்வளோ ரொம்ப இருக்கிறதுலே பெரிய ஆளுங்க எப்படினுமோ அந்த ஆளுங்களை தான் அவன் ரெக்ரூட் பண்ணி அவன் சைடில் வச்சிருக்கான். அவன் சைட் ஃபைட் பண்ணுறதுக்கு அவன் பெஸ்ட் லாயர்ஸ்லாம் வந்து அவன் சைடில் வச்சிருக்கான். ப்ரைவேட் டிடெக்டிவ்லாம் இருப்பாங்க, அவங்கள வச்சு போலீஸையே வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறான். போலீஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ட்லேயே பாண்டு பெயில் இப்போ நம்ம இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அங்கேயே பாண்டு வாங்கிட்டான். அங்கேயே எல்லாம் சப்மிட் பண்ணி அவன் அட்வொகேட் தான் பெரிய அட்வொகேட் ஆச்சு. அங்கேயே பாண்டு கொடுத்து இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து பெயிலில் வெளில இருக்கீங்க, ஆனால் அந்த கேஸு போயிட்டு தான் இருக்கும். என்ன இவன் மேலே சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்னா, ப்ராஸ்டியூஷன் நடத்துறான் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா இவன் என்னென்னமோ பண்ணியிருக்கான். ஆமா, ஆனா அந்த தொழில் அப்படின்ற வெறும் ப்ராஸ்டியூஷன் தான் நடத்துறேன்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது, இந்த சமயத்துல இருந்து யூஎஸ் ஃபுல்லா தீ மாதிரி பரவுது. ஓகே, எல்லாரும் எழுதுறாங்க இவனை பத்தி, எப்ஸ்டீன் வந்து இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு. எல்லாம் எழுதாத ப்ரெஸ்ஸே கிடையாது, எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டுறது. எங்க எல்லாம் நம்பூர்ல நடக்கிற 2003லயே வேனிட்டி ஃபேர்னு சொல்லிட்டு ஒரு மேகசின்ல உன்னை பத்தி எழுதிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2003 எழுதுனதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கானு, அந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் அந்த டைம்ல, அந்த பொண்ணை மிரட்டுறான். எப்படிமா இருக்க, பிரெக்னெண்டா இருக்க போல, எல்லா நியூஸும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, பிரெக்னெண்டா இருக்க போல, எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்க்க போற, நான் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டா அவங்க ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, பார்த்துக்கோ, குழந்தெல்லாம் நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாட்டி இருக்கா. அந்த மேகசின் இவ ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறவ தான். சிஇஓக்கு ஃபோன் பண்ணி, நீ என்னப்பா நீ இவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன பத்தி தான் எழுதுறியா அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வெளில போய் பாருன்னு பூனையோட மண்டை கட் பண்ணி, அவன் வளர்க்குற பூனையோட மண்டை, எது பூனையோட மண்டை, அது வளர்க்குற பூனையோ வீடை சுத்தி பூனை மண்டையா கிடக்கு, எப்படி இருக்கும் இப்படி மிரட்டுறான். அதுக்கப்புறம் அதே பொண்ணு அவன் என்ன பண்ண வைக்கிறான், அவ எழுதி முடிச்சு பப்ளிஷ் பண்ணிட்டான். அந்த ஓனர் சொல்றான் அவங்க வந்து தெரியாம எழுதிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, ஏன்னா ஓனர் ஒத்துக்கிட்டானா, அவ்வளவு பெரிய ஆளை ஃபைட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லைங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளு, அவன்கிட்ட சொல்றான், இவன் மேலதான் தப்புன்னு பப்ளிக்கா சொல்லிடுறான். அந்த பொண்ணு வந்து அழ ஆரம்பிச்சிருந்து வேலையை விட்டு போகுது. இப்ப 2003. இப்ப நீங்க கேட்கவா வேணும், இது ரொம்ப சீரியஸ் ஆகணும்னு போலீஸ் வந்து எஃபிஐக்கு கொடுக்குறாங்க கேஸ். ஓகே, இது வந்து சரி, இது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்பூர்ல ஆமா அதே மாதிரிதான் எஃபிஐக்கு கொடுக்குறாங்க. எஃபிஐக்கு கொடுத்தோன்னே அப்பதான் அப்படியே 1995 நீங்க போயிருப்பீங்க, நான் சொன்ன தெரியுமா போன வீடியோல, ஒரு சின்ன பொண்ணுங்க 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எஃபிஐ பெரிய பொருட்டா எடுத்துக்கல, ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க பெரிய ஆளுனாலே ஒரு 4 பேர் உங்களை பத்தி தப்பா தானே பேசுவாங்க. எஃபிஐ வந்து செக் பண்ணப்போ 1995ல இந்த மாதிரி 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவங்க அப்பயே அதை பண்ணியிருந்தா எவ்வளவு விஷயத்த தடுத்து நிறுத்திருக்கலாம். எஃபிஐ அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரை தேடுறாங்க. 1995ல கொடுத்தாங்கல்ல, அவங்க 2 பேரை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரும் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கு. தோண்ட விக்டிம்ஸ் அள்ளி கொட்டிட்டே இருக்காங்க எல்லாத்தையும். இவன் எதை பண்றான் அதை பண்றான்னு எஃபிஐ எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இவனை பத்தி சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கான், இந்த மைனஸை அப்யூஸ் பண்ணியிருக்கான்,
இந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ப்ரோ. நானும் ட்விட்டர்ல ஒரு இது பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல. என்னன்னா இந்த டாக்டர் படத்துல ஒரு சீன் வரும். அதாவது மிரட்டுவான் சிவகார்த்திகேயன். அந்த ஃபேமிலி மிரட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலி அந்த வில்லன் வந்து அதே தொழில் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய ஆள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே மைனர் பிள்ளைங்களை. அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அங்க பாரு திடீர்னு வந்துட்டாங்க என்ன ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஓபன் பண்ணுவான். பார்த்தா அவங்க நீளமா கயிறுல கல் இருக்கும் அப்படியே லைனா சருன்னு கடலுக்குள்ள போயிருவாங்க. அந்த மாதிரி அவனும் ஒரு இந்த எப்ஸ்டீன்ங்கிறவனும் நிஜத்துல ஒரு செட்டப் வச்சிருந்தான். அதுல டாக்டர் படத்துல வந்த பல விஷயங்கள் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ரியல் இந்த கேஸ் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையா இல்ல? அது அந்த மாதிரி செட்டப் இருக்கா இல்லையான்னு தெரியல. வெர்ஜின் மார்க்கெட்னு நிறைய வேர்டு மென்ஷன் அந்த படத்திலே வரல. அது நடக்குதுதான் இப்போ கூட இருக்குங்க. இங்கன்னு இல்லை, மும்பையில நீங்க சமீப காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான சின்ன குட்டி குட்டி பெண்கள் வந்து காணாம போயிட்டாங்க. அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. யாரும் அதை பத்தி பேசுறதே இல்லை. நம்ம ஊர்லயே அது நடக்குது. ஓகே. அங்கெல்லாம் ரொம்ப ஈஸி. அவன் இதை பண்ணி இருந்திருக்கான். இதை அவன் பண்ணிட்டு அபியூஸும் பண்ணி அடிக்கிறது ரொம்பங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது. இவ்வளோ எவிடன்ஸும் எஃபிஐ கிட்ட இருக்கு, எடுத்துடுறாங்க, எல்லாமே இருக்கு கோர்ட்ல. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு சீக்ரெட் டீல் இவனோட லாயர் போடுறான். அவன் பேர் வந்து அகோஸ்டா. ஓகே. இந்த அகோஸ்டா லேட்டர் என்ன பண்றான், ட்ரம்ப் கவர்மெண்ட்ல லேபர் செக்ரட்டரியா பதவி ஏத்துக்கிறான். அவன் வந்து சீக்ரெட் டீல் போடுறான். யாரோட? FBI கிட்ட. அந்த கோர்ட்ல ஜட்ஜி கிட்ட போயிட்டு கோர்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு போய் காதல ஏதோ ஊதிட்டு வருது. ஊதிட்டு வந்தோடனே என்ன சொல்ற, இவன் என்ன பண்ணிட்டாரு, நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ண தப்பா, இது ப்ராஸ்டியூஷன் பண்ணது இவர் ஒத்துக்கிறாரு. நீ என்னென்னலாம் பண்ணிருக்க, அந்த ப்ராஸ்டியூஷன்ல நான் அது கன்விக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு அது ஒரு செட்டிங் பண்ணிட்டான். அவன் இதுல என்னென்னலாம் இருக்கு, எல்லா எவிடன்ஸும் FBI கிட்ட இருக்கு. ஓகே. இவனை FBI நினைச்சிருந்தா 15 வருஷம் உள்ள வச்சிருக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் விட்டாங்க, எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க போட்டு செட்டிங்ல. வெறும் 18 மாசம் மட்டும் நீ வந்து உள்ள சென்டென்ஸ்டு, யுவர் சென்டென்ஸ் சொல்றாங்க. அந்த 18 மாசமாவது இந்த நாய் இருந்ததா பாருங்க. எல்லாருக்கும் அதுவே கவலை. இந்த சீக்ரெட் டீல் போட்டாங்களே, US சட்டப்படி விக்டிம் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். நம்பர் 1, விக்டிம்க்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. விக்டிம் சைடு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும். விக்டிம் கிட்ட கேட்கணும் என்னங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அதையும் பண்ணல. இதெல்லாம் எப்படி சொல்றது, பவரோட உச்சகட்டம். பனிஷ் பண்ணிட்டோம்பா போங்கப்பா. அவர் வந்து அவன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ப்ராஸ்டியூஷனுக்கு புரியுது, செக்ஸ் அஃபெண்டரா வந்து எடுத்துக்கிறான். ஆனா இவன் பண்ண செக்ஸ் டிராஃபிங்க்கு, மைனரை டார்ச்சர் பண்றதுக்கு வேற எங்கேயோ போக வேண்டிய கேஸ், இதெல்லாம் எதுவுமே பண்ணாம கேஸே டிராப் பண்றாங்க. ஓகே. பாருங்க, அங்கேயும் பாருங்க, நம்ம இந்தியாவில தான் நடக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம், அங்கேயும் அதே கதி தான். ஓகே. கேஸை டிராப் பண்ணி 18 மாசம் அவரை தூக்கி உள்ள போடுறாங்க. அது 18 மாசத்துல 12 மாசம் அவருக்கு வந்து ஒர்க் ரிலீஸ். அங்க வந்து எப்படின்னா ஹவுஸ் அரெஸ்ட்பாங்க. புரியுது. அங்க அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஹவுஸ் அரெஸ்ட்னா நீங்க வீட்டுல இருந்துக்கலாம். புரியுது. வாரத்துல 6 நாள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட். அதுக்கு 2 போலீஸை போடுவாங்க. அந்த போலீஸ்க்கு நீங்க தான் காசுலாம் கொடுக்கணும். அதோட இது அதுவே பாத்தீங்கன்னா வந்து $100,000 அவன் கொடுக்குறான் அந்த போலீஸ் அவன் கூட இருக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, போலீஸே அந்த ஸ்டேட் புளோரிடா போலீஸ் இருக்குல்ல, அவங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் போடுறாங்க. இவன் எங்க போறான், வீட்டுல தான் இருக்கானா, வெளில போறானா, அந்த பிரைவேட் டிடெக்டிவ் எல்லா போட்டோஸும் எடுத்து வச்சிருக்காரு. இவன் வீட்டுல தான் இல்ல. ஓகே. இந்த வெளியில இது வந்து ப்ரொபேஷன் ரூல்ஸ் அடுத்து மீறதுன்னு அர்த்தம். அவன் ஒன்னா போட்டோ எடுத்து வச்சிருக்கான். என்னென்ன எப்படின்னா, நேரா அங்க இருக்கிற இன்டர்கான்டினென்டல் ஹோட்டல் போயிட்டு அவன் அட்வொகேட்டை மீட் பண்றது. ஓகே. ஓகே. ஜெயிலாம் கதவுலாம் மூடிலாம் இருக்காதுங்க. ஜெயில இருக்கும் போதே கதவு திறந்துதான் இருக்கும். இவன் எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். எப்படி ஜெயில்னா எப்படி இருக்கும், மூடி இருக்கும். புரியுது. ஜாலியா அவர் போவார், எப்போ வேணாலும் அட்வொகேட் வந்து மீட் பண்ணலாம். அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க மீட் பண்ண. ஓகே. அவரே அவர் தம்ம போட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ரைட்ரா அப்படின்னு வீட்டுக்கு போனா, வீட்டுக்குள்ள இருந்து வேலைலாம் பாக்குறது இல்ல. கார்ல ஃபுல் டின்ட்டு, ஹெலிகாப்டர் வழியா ஐலாண்டுக்கு போறது. ஃப்ளைட் வழியா ஐலாண்டுக்கு போறது. இது எல்லாமே அந்த பிரைவேட் டிடெக்டிவ் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு எவிடன்ஸா. ஓகே. அவர் போயிட்டு என்ன இதுல என்னமா பண்றான், அவரே அந்த பிரைவேட் டிடெக்டிவே அவனை போட்டோ எடுக்கிறாரு. ஹோட்டல்ல இருந்து வரும்போது சிரிக்கிறான் பார்த்து. அவனுடைய அந்த பவருடைய மமதை எந்த அளவுக்கு, நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த உச்சத்தை பாருங்க, எவ்வளவு திமிரு, என்ன பவர் அண்ட் மணி இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது இது எவ்வளவு பெரிய உதாரணம். ஓகே. அந்த 13 மாசம் இவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாரா, 13 மாசத்துல அவ்வளவுதான் உங்க சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, தண்டனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. எல்லா விக்டிம்ஸ்லாம் அந்த
போலீஸ் ஆஃபீஸர், நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர்ல போலீஸ் ஹெட் நான் சொன்ன பாருங்க மைக்கேல் ராய்ட்டர், அவர் வந்து இவ்வளோ வருஷம் சர்வீஸ்ல எனக்கு ஒரு மன திருப்தியே இல்லை இந்த கேஸ்ல மட்டும். எனக்கு வந்து விக்டிம்ஸ்க்குலாம் நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இது வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுங்க அவன் வந்தானா. 10 வருஷம் ஒரு சத்தம் ஒண்ணும் வாழ்க்கை அதே வேலையை திருப்பி பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த கேப்ல எல்லா செலிபிரிட்டிஸும் இன்னும் அவனுக்கு பயங்கர க்ளோஸ், எல்லாரும் இவ்வளவு தப்பு பண்ணியும் யாரும் அதை பத்தி கவலைப்படல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ், சினிமா செலிபிரிட்டிஸ், சயின்டிஸ்ட் எல்லாருமே அங்க எல்லாருக்கும் சப்ளை எல்லாரும் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். ஃபீமேல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிருக்காங்களே, அவங்களுக்கு அங்க என்ன ஏங்க அவங்க பைசெக்சுவலா இருக்கலாம்ல, ஓரின சேர்க்கையா பைசெக்சுவலா, ஆமா அவங்க வந்து லெஸ்பியனா இருக்கலாம். இந்த கல்ச்சர் நம்ம இப்பதான் அதை பார்த்து வந்து ஆச்சரியப்படுறோம். அங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. புரியுது. ஸோ அப்படி கூட இருக்கலாம் செலிபிரிட்டிஸ், இல்ல ஒரு கான்டாக்டாக வரலாம். இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டி, நீங்க ஒரு ஸ்டாரு, லேடிஸ் வராங்க, அந்த இடத்துல நம்ம பேசிக்கலாம்ல, காமனா கூடுற இடம். அது வந்து அதுக்கு இந்த பிசினஸும் பண்றாங்க அந்த இடத்துல, என்னென்னமோ டீலிங்கு எல்லாமே அந்த இடத்துல பண்றாங்க. 2017 மீ டூ மூவ்மெண்ட் ஒன்று வந்து இங்கன்னு இல்ல உலகம் ஃபுல்லா வந்தது மீ டூ. அந்த மீ டூல எல்லாரும் முன் வந்துட்டாங்க தைரியமா. கன்ஃபெஷன். ஆமா, இந்த எப்ஸ்டீன் வந்து அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் 80+ விக்டிம்ஸ் சொல்றாங்க, ரொம்ப கம்மிங்க. எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலி ஃபுல்லா நீங்க உருவி எடுத்தீங்கன்னா லட்சத்துக்கு மேல இருக்கும். தௌசண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி நம்பர் நான் நினைக்கிறேன். நான் சொல்ற செயினே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல்லா காட்டுறாரு, அதுலயே இருக்கு. அந்த செயின் கனெக்ட் பண்ணீங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போ 80+ விக்டிம்ஸ்னா அவங்க போடுறாங்க, இப்போதைக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அது கணக்கே கிடையாது. செக்ஸ் டிராஃபிக்கிங்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த படத்திலேயே ஒரு 50 பேர் இருப்பாங்களா அந்த சீன்ல. இவன் பாருங்க, இவன் வேலையே தான் அந்த 727 ஜெட்ல அனுப்பிச்சு விடுறது. அதாவது உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன கார்னர்ல இருந்து ஒரு வாரத்துல இத்தனை பேரை வந்து அவன் வண்டி ஏற்றி அனுப்புறான் அந்த படத்துல காட்டி. ஆமா, இதெல்லாம் நடக்கிறதுனால 2018 என்ன பண்றாங்க, இந்த சீக்ரெட் ப்ளீயை வந்து எக்ஸாமின் பண்றாங்க. இது என்ன சீக்ரெட் ப்ளீ? இவ்வளோ ப்ரெஷருக்கு அப்புறம் பாருங்க, 10 வருஷம் விட்டாச்சு. இந்த மீ டூ மூவ்மெண்ட்னால ஏதோ நீதி வந்து லேட்டாக கிடைப்பாங்களா, இவருக்கு லேட்டாக இப்போ தான் வருது. 18 வந்து அதை எக்ஸாமின் பண்ணணும், இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ தான் விக்டிம் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, விக்டிம் கிட்ட சொல்லலை, விக்டிமோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை திருப்பி எடுக்கிறாங்க. ஓகே, 2019 எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 19 அரெஸ்ட் ஆகும். 19 இது தூசி தட்டி எடுத்தோம்னா இமீடியட்டா எவ்வளவு பெரிய விஷயங்க இது. மீ டூல பாருங்க, இந்த இதுவே விக்டிம் இவ்வளவு பேர் இருக்காங்க. மீ டூல எவ்வளவு பேர் வந்து இது வந்து யாருன்னா ஜட்ஜ் மாரா வந்து சொல்றாங்க FBI கிட்ட, நீ இந்த விக்டிமோட ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க நீங்க FBI. நீங்க எப்படி இதை பண்ணீங்க? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்துருக்கணும் தானே, அவங்க கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் தானே. அது எப்படி இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க வந்து அப்படியே இந்த டீலை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எப்ஸ்டீன் அரெஸ்ட் பண்ணோன்னே இந்த எல்லா விக்டிம்ஸ்க்கும் நியூஸ் போகுது. ஓகே, எல்லாருக்கும் அப்போ தான் இன்னொரு நிம்மதி வருது. எல்லாம் பயந்துட்டே இருந்திருக்காங்க விக்டிம்ஸ். இவ்வளோ நடந்துருச்சுல, நீ அந்த கேஸ்லாம் அவ்வளோதான். ஏங்க 10 வருஷமா அவன் இவங்கெல்லாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. புரியுது. 10 வருஷமா யாரும் கண்டுக்கல. 2018 தானே திருப்பியும் தூசி தட்டுறான். புரியுது. அது வரைக்கும் அவன் என்னென்ன மிரட்டல் பண்ணியிருப்பான், என் மேலே நீ சொல்றியான்னு சொல்லி எல்லாருக்கும் பயம். ஒரு சில விக்டிம்லாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஊரை விட்டே ஓட்டாங்க. அது ஸ்பெயின் இது இருக்கிற இடம் தெரியாம ஒரு ரிமோட் மாதிரி ஓடிட்டாங்க. ரிமோட் எங்க சிட்டில இருக்குங்க ஃபேமிலி, அவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ரிமோட்ல யாருக்கும் தெரியாம பயந்துலாம் அடையாளம் தெரியாம அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பயந்து, புரியுதா? கதவை தட்டினா கூட பயம் வரும் தெரியுமா, ஏன்னா இவன் அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கான். நான் அவனை கொன்னுடுவேன், நீ எங்கேயுமே ஓட முடியாது, நீ எதுவுமே பண்ண முடியாது. இந்த விக்டிம்ஸ்லாம் எல்லாருமே வந்து இந்த இதுக்கு அப்புறம் ஒரே எதிரியா கும்பல் சேர்ந்துருச்சு. எல்லாம் ஒரே டைம்ல வந்துட்டாங்க. இவன் ஹிஸ்டோரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அந்த டைம்ல ஜட்ஜு, இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பெண்கள்லாம் மீன்வைல்ல இவனோட PR செலவு பண்ணி இதுங்கெல்லாம் ப்ராஸ்டியூட்ஸ். ஓகே, இதுங்கெல்லாம் அந்த டைம்ல மைனர் கிடையாது, ப்ராஸ்டியூட்ஸ். இதுங்க வந்து அவ்வளோ அசிங்கமா உலகம் ஃபுல்லா எழுதி ரொம்ப மோசமா. அப்போ அந்த ஜட்ஜ் பர்மன் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இவங்க இந்த பெண்களெல்லாம் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி, கவலைப்படாதீங்க, சட்டம் வந்து என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கை கொடுக்கும். அந்த ஒரு சில ஜட்ஜ், ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சில ஜட்ஜி, அந்த மாதிரி இவர் ஒரு ஜட்ஜ். அதில் அவனை வந்து சென்டென்ஸ் போடுறாங்க, 25 இயர்ஸோ 30 இயர்ஸோ அவனை வந்து உள்ளே போடுறாங்க. உள்ளே போட்ட
கொஞ்சம் நாட்கள்ல அவன் வந்து சூசைட் பண்றான். இதை பத்தி நம்ம பார்த்துருப்போம், பேசியிருப்போம். சூசைட் தானா? சூசைடா அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வெளில வருது, ஆனா அது சூசைட் கிடையாது. அதுலயே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. செலிபிரிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவ்வளவு பேருடையது. செலிபிரிட்டிஸா? கவர்மெண்ட் ட்ரம்பே இன்வால்வ் ஆயிருக்காதுல்லங்க. அப்படின்னும் போது அவ்வளவும் இவன் எடுத்து வச்சிருக்கானும் போது அவன் சூசைடா பண்ண போறான். அவனை வந்து இந்த சைடுல கால்லயும் உடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமா. அதாவது அந்த ஏங்க நான் இப்போ நம்ம இத பேசிட்டு இருக்கோம்ல, இது நான் சொல்றது அப்போ கலெக்ட் பண்ணேன். இப்போ எவிடன்ஸ் இன்னும் பயங்கரமா என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை, ஏஐ உலகங்க. இதுல பாதி உண்மை பாதி ஏதெல்லாம் கதை அடிச்சு விடுறானுங்க. அபிஷியலா எது ரிலீஸ் பண்றாங்களோ அதுதான் நம்ம. இதுல ஒரு டாக்குமெண்ட்ல நான் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு பிரிசன் கார்டு சொல்றான் இவனை வெளில கூட்டு போயிருக்காங்க ஜெயில இருந்து. ஓகே. வெளில ஒரு 4 நாள் இவனை கூட்டு போயிருக்காங்க. கடைசியா தண்டனை கொடுத்து கடைசியா அவன் ஜெயில இருக்கும்போது. ஆமா. ஓகே. அப்ப இருக்கும்போது 4 நாள் கூட்டு போயிருக்காங்கன்னு ஒரு எவிடன்ஸ் வருது, ஒரு டாக்குமெண்ட்ல அது வந்து சொல்லுது. அவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. அவனோட கதையை அவன் முடிச்சுக்கிட்டான், அல்லது முடிக்கப்பட்டது. ஏதோ முடிக்கப்பட்டதோ என்னது. ஆனா விக்டிம்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க, என்னடா இது, அப்போ பண்ணா 13 மாசத்துல வெளில வந்துட்டான், இப்ப அவன் வந்து ஒரு நீதி கிடைக்கணும், உள்ள அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தா சூசைட் பண்ணிக்கிட்டான். டக்குன்னு ஈஸியா அவன் செத்து போய். இவங்க விக்டிம்ஸ்லாம் கேஸ் என்ன பண்றாங்கன்னா மானிட்டரி பெனிஃபிட் கேக்குறாங்க. அதனால அங்கெல்லாம் அந்த டைம்ல காசு தானங்க. கண்டிப்பா ஏதாவது நீ இப்ப எங்களுக்கு பண்ண கொடுமை நிவாரணம் நீ கொடுன்னு சொல்லி தான் இந்த கேஸ் இவங்க எல்லாரும் ஃபைட் பண்றாங்க. இந்த நாய் இன்னொன்னு பண்ணிருக்கு, சாவறதுக்கு 2 நாள் முன்னாடி சொத்து பாண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த பாண்ட் எல்லாம் அவங்க அண்ணன் பேர்ல எழுதி வைக்கிறான். எப்படி அவன் சிறையில இருந்து எழுத முடியும்? சிறையில இருந்து எழுதி வைக்கிறான். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க லாயரை கண்டுபிடிச்சிருக்கணும். இவன் 2 நாள் முன்னாடி இதெல்லாம் எழுதுறானா, இவன் ஏதோ பண்ணிக்க போறான்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்க விட்டாங்க. இது 100% அவன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாத்தையும் அவங்க அண்ணன் மேல எழுதி வைக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் வில்லனிசமோட உச்சம். புரியுது. விக்டிம்ஸ்க்குலாம் ₹1 கூட தர அவன் தயாரால. நான் பண்ணது தப்பே இல்லை, புரியுதா? அவர் அந்த ஆட்டிடியூட்ல தான் இருக்காரு, நான் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ராப்பர்ட்டியை அவங்க அண்ணன் பேர்ல எழுதி வைக்கிறான். வில்லனிசத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் நீங்க சொல்றீங்க. ஆனா எப்ஸ்டீன் ட்ரம்பை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது பார்த்தேன். ட்ரம்புடைய உடம்புல இருக்கிற நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில பேட் பீப்புளை பார்த்துருக்கேன், எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். ஆனா ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரை பார்த்ததில்ல. ட்ரம்ப் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் மோசமானது, கொடூரமானது அப்படின்னு சொல்லி எப்ஸ்டீன் சொன்னதான் நான் ஒரு இது பார்த்தேன். ஏன்னா இப்போ நீங்க ட்ரம்பை பத்தி பேசவே இல்லை, சரி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, சோஷியல் மீடியால இருக்கு, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ட்ரம்பை பத்தி ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். நான் சொன்னேன் 2 தெரு தள்ளி தான் ட்ரம்போட ஒரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், ட்ரம்ப் பாகதோர வீடு 2 தெரு தள்ளி தான் இருக்கு. அங்க அங்க இவங்க அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க. கில்லன்லாம் ட்ரம்ப் வீட்டுக்கு போகும். அங்க ஒரு பொண்ணு, மைனர் பொண்ணை பார்த்துருக்கு, அது வேலை செஞ்சுட்டு இருந்தது. இது நல்லதா போச்சு. இவங்க கான்செப்டே மசாஜ் கான்செப்ட் தானே, மசாஜ் பண்றேன்னு கூட்டு வந்து தானே பாதி விஷயத்த பண்றது. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, நான் உனக்கு நல்லபடி, நான் உனக்கு இது படிக்கிறதுக்குலாம் நான் வந்து உதவுறேன், நீ கண்டிப்பா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னோடனே, கார்ல 2 தெரு தானே, அங்க வந்து அவனை மீட் பண்ணிட்டு உடனே சரி நீ எப்படி மசாஜ் பண்றேன்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ண விட்டுருக்காங்க. கிலனும் சேர்ந்து இருக்கு. கிலனு ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணுது. நீயும் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால அது ஒத்துக்குது, நான் ரிமூவ் பண்ணேன், அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு என் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டைம்ல நான் பயந்தேன். ஆனா அதுல இருந்து பல வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன அவன் பண்ண சொல்றானோ அது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விக்டிம் சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் என்ன பண்ணாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு சின்ன இதுவா சொல்றேன். ட்ரம்போட அந்த பீச் ஹவுஸ்ல இருந்தும் ஒரு பொண்ணை இவங்க வந்து எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, தாய்லாந்துக்கு தெரப்பி படிக்கிறேன்னு சொல்லி அங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியா கூட்டிச்சு. அவ தப்பிச்சிட்டான். அவளாம் தான் ஒன் ஆஃப் த மெயின் விக்டிம். அவ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கான், கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும்னு அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவ ஹஸ்பண்ட் தைரியமா நீ வந்து வா நம்ம ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி எவிடன்ஸ் அதுல எல்லாமே இருக்கு. இந்த பாருங்க 15-20 வருஷமா எல்லா எவிடன்ஸும் இருந்து எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா 2019 தான் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க, செத்துட்டான். சரி, எனக்கு இது வரைக்கும் புரியுது. இப்போ 2026 இருக்கும். இப்போ ஒரு கடந்த 1 வருஷமா 1.5 வருஷமா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஐலாண்ட்ல எடுத்த போட்டோஸோ அல்லது வந்து அவனுடைய பீச் ஹவுஸ்லயோ அல்லது வந்து அவனுடைய பங்களாலயோ எடுக்கப்பட்ட போட்டோஸ்லாம் ஒன்னொன்னா ஒரு செட்டா வெளியே வந்துட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, இவன் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டான்.
லெக்ஸ் வெக்ஸ்னரோட ஒரு கதை உங்ககிட்ட அவங்களோட வீக்னஸை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களை கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். இவனோட எல்லா வீடும், அந்த 5 வீடோ உலகம் ஃபுல்லா இருக்கிற வீடு, எல்லா வீடும், எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ்ல கேமரா இருக்கு. டாக்குமெண்டட் தான். வாய்ஸோட இருக்கு. கேமரா வெறும் வீடியோகிராஃப் மட்டும் பண்ணாது, வாய்ஸும் சேர்த்து எடுக்கும். எல்லாத்தையுமே பதிவு பண்ணிடுறான். எல்லா கான்வர்சேஷனும். இதுல இன்னொன்னு இப்போ ஒன்று ஓடிட்டு இருக்கு. அவன் வந்து ஒரு அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வாட்ச் கட்டி கொடுத்துருக்காங்க. பேசும்போது அந்த வாட்ச்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும் பேசிக்கிறாங்க. என்னென்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க. உலகத்து இவ்வளவு தைரியமா ஒருத்தர் இருக்கான். FBI-க்கே வந்து டீல் கொடுக்குறானா அவன் சாதாரண ஆளா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சப்போர்ட் இருக்கும். ஸோ இப்போ அதை ரிலீஸ் பண்றது யாரு? அந்த ஃபைல்ஸ் கவர்மெண்ட், US கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. பட் அவரு தானே, ட்ரம்ப் தானே இதா இருக்காரு, பிரசிடென்ட்டா இருக்காரு. எப்படி ரிலீஸ் பண்றாங்க? இது வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நினைச்சா பண்ண முடியும்னு இல்ல. இது பல வருஷமா ஃபைட் பண்றாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு பப்ளிக் உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து இப்போ கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. நீ ரிலீஸ் பண்ணு. அது ஏங்க இவ்வளவு வருஷமா பண்ணலீங்க, இப்ப பாருங்க. சோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பவர்ஸையும் தாண்டி வந்திருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. கீழே ஒரு பெரிய மலையே இருக்கு. இதுலயே அவங்க ரிலீஸ், நீங்க ட்ரம்ப் கவர்மெண்ட் நீங்க இதுலயே என்ன ரிலீஸ் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிருக்கலாம். இல்ல ட்ரம்ப் வந்து அதுல இருக்காங்கிறதுக்காக எல்லார் பேரையும் அவன் ரிலீஸ் பண்ணலாம்ல. நான் மட்டும் எல்லார் பேரையும் ரிலீஸ் பண்ணா என்டையர் வேர்ல்டுமே ஆஃப் ஆயிடும். ஆமா, எல்லாருமே இருக்காங்க, நான் மட்டும் கிடையாது. இப்போ நிறைய இன்டர்வியூ எவ்வளவு, இந்த ட்ரெவர் நோவான்னு சொல்லிட்டு ஒரு கமெடியன், ஸ்டாண்டப் கமெடியன், அவன் வந்து கிராமி அவார்ட்ஸ்ல கிண்டல் பண்ணிட்டான் ட்ரம்ப்பை. ட்ரம்ப் டென்ஷன் ஆகி நான் அவனை சூ பண்ண போறேன், இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நீ என்ன பண்ணங்கிறது சும்மா விளையாட்டு. அவன் எப்பவுமே இந்த மாதிரி தான். அவன் இந்தியாவை ட்ரோல் பண்ணுவான், கனடாவை ட்ரோல் பண்ணுவான். கிராமி அவார்ட்ஸ்ல ட்ரம்ப்பை ட்ரோல் பண்ணிட்டான். இப்போ இங்க நிறைய விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அதே மாதிரி அங்க ட்ரம்ப் வந்து அவனை நீ என்னையா அப்பா பண்ற, உனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதான் பவரை அங்க காமிச்சிட்டு இருக்காரு. இன்னொன்னு என்ன பேசிடுறாங்க, ட்ரம்ப் மாட்டினதுனாலதான் எல்லா ஃபேஸஸும் வந்து நார்மலைஸ் ஆக்கப்படுது. இது இந்த வீடியோ சொல்லாமா தெரியல, நம்ம பாரத பிரதமர் பேர்லாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அவன் ஆட் பண்ணிருக்கலாம்ல, எல்லார் பேரும் நீ போட்டு விடு அப்படின்னு. புட்டின் இருக்காங்கிறாங்க. அதாவது உலகத்துல எவனுமே நல்லவன் இல்ல. இம்ரான் கான், பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இருக்குங்கிறாங்க. என்னென்னமோ பேர் இருக்கு. நம்ம பாலிவுட்ல இருக்கிற சில ஆட்கள் பேர்லாம் அடிப்படுது. அதாவது என்ன சொல்ல வந்துடுறாங்க கடைசியிலன்னா, நீ பெரிய மனுஷன் நினைச்ச எல்லாருமே ஐயோக்கிய பையன்தான், அதனால இந்த நார்மலைஸா விட்டுப்பா, அவன் செத்துட்டான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இந்த அந்த மாதிரி ஒரு பணக்கார நிலையை அடைஞ்சிட்டா கல்ச்சர் மாறுது. வெறும் ஆண் பெண் உறவை தாண்டி அவங்க வந்து இன்னும் கிரேசியான இந்த எக்ஸ்ப்ளோர்ம்பாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோர், இது இப்போ இங்கே பண்றாங்க நிறைய பேர். ஜென்ஜி நான் பார்த்த வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னா தைரியமா சொல்றாங்க. இப்போ புரியுது. இவங்களே இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அப்போ அவ்வளோ பணம் இருக்கு. நீ எப்படின்னா ஒரு சுத்தி இருக்கிற சர்க்கிளை பொறுத்து தான் நீ வந்து எப்படின்னு சொல்ல முடியும். நீ பணக்காரங்களோடய டிராவல் பண்ற, நீ இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களே மீட் பண்ற. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்போ ஒரு பணக்காரன் வந்து தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா அவன் கூட தண்ணி அடிச்சாதான் சோஷியலைஸ் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி தானே ஒரு சின்ன இது, அவன் பார்த்து ஸ்டைலாக தம் அடிக்கிறான், நம்ம தம் அடிக்கலன்னு சொன்னால் நம்மளை வந்து சீப்பாக நினச்சிப்பானோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தும் அவன் பண்ணுறான்னா நம்ம பண்ணணும். இந்த மாதிரி தான் உலகமே. புரியுது. இப்போ இருக்கிற செலிபிரிட்டிலாம், இப்போ வளர்ந்த செலிபிரிட்டிலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். என்னடா திடீர்னு நம்ம ஓவரா சீன் போடுறான், இதுக்கெல்லாம் காரணம் தான் நீ வந்து அந்த நிலையை அடிச்சோன்னா அந்த இருக்கிற ரேஞ்சில் இருக்கிற ஆளுங்களோடய சுத்துற, அதனால நீயும் அந்த மாதிரி உன் லைஃப் ஸ்டைலை மாத்திப்ப. புரியுது. நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா நான் பார்த்த மாதிரி இல்லை. இதுலயே நான் பாதி டீட்டெயிலாம் சொல்ல, இதை நான் மேலோட்டமா சொல்றேன். டீட்டெயிலா வேணுங்கிறவங்க நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்கு, நீங்க அதுல கூட போய் பார்க்கலாம். இல்ல கமெண்ட் கூட பண்ணுங்க, ஒருவேளை இன்னும் டீட்டெயிலா. இல்லை நீங்க டாக்குமெண்ட்ரி பேர் வேணும்னா கூட நான் சொல்றேன், உங்களுக்கு கீழே நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா பிரதர், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னும் நிறைய டாபிக்ஸை, உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் எப்படிலாம் இயங்குது, என்ன மாதிரியான கிரைம்ஸ்லாம் நடக்குது, அல்லது எல்லா விஷயங்களையுமே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் அதை ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே புதுசாகவும் விசித்திரமாகவும் இருக்குது. நண்பர்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை, உலகத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து தான் இருக்குது, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம வெறும் இந்தியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வியர்டாக கொடூரமான விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம மேலே அதை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.